இந்த படம் மட்டும் தியேட்டருக்கு வந்துச்சு, பிளாஸ்ட் அப்படின்னாங்க. கடைசியில பார்த்தா படம் வந்த பிறகு பிளாஸ்ட் ஆகல, படமே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சாட்டை என்ன, உங்களுக்கு விஜய் சார் மேல உங்களுக்கு வன்மம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு லீக் ஆனது விஜய் அப்படிங்கிற ஒரு தனி நபரை மட்டும் பாதிக்க போகிறது கிடையாதுண்ணே. அந்த படத்தில் அத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய உழைப்பு இருக்குது. தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நம்ம குடும்பத்தோடு போய் பார்க்க மாட்டோமா, நம்மளுடைய பேர் அதில் இருக்காதா, நம்மளுடைய ஒரு சின்ன சீன் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக வந்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சாருடைய ரசிகர்கள் எல்லாமே தீவிரமாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், நம்ம தலைவருடைய கடைசி படம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிங்கிற டைமில் அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாட்டியும் எரியிற நெருப்பில் எண்ணெயை கோரி ஊற்றக்கூடாதுன்னு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. விஜயோட ரசிகர்கள்லாம் நாங்கள் இந்த படத்தை பார்க்க மாட்டோம், சீரண நீச்சி நாங்கள் எங்கள் தளபதி படத்தை தேட்டர் தான் பார்ப்போன்றாங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன? சாட்டை என்ன, இப்போ நிறைய பேர் நான் விஜய் சாருடைய தீவிரமான ரசிகன், ஆனால் என்னுடைய ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் சொல்லி நிறைய பேர் இருக்காங்கன்னு. ஆனால் அப்படிப்பட்டவங்களே நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சு பேசுறீங்களா புரியாமல் பேசுறீங்களான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது.